ட்ரம்ப் இஸ் டெட். ஒரு வாரம் முன்பு மொத்த உலகத்தையும் உலுக்கி போட்ட ஹேஷ்டேக் இது. எக்ஸ் தளத்திலும் சரி, மற்ற சோசியல் மீடியாக்களிலும் சரி, 2 நாட்களுக்கு ட்ரெண்டிங் உச்சத்தில் இருந்தது இந்த ஹேஷ்டேக். ட்ரம்ப் ஏன் வெளியே வரவில்லை? உண்மையிலேயே அவர் மரணமடைந்து விட்டாரா? அவருக்கு என்னதான் பிரச்சனை என்ற சோசியல் மீடியாவில் அலசி எடுத்தனர் நெட்டிசன்கள். ஆனால் அவர் வழக்கமான கம்பீரத்துடன் மீடியா முன்பு தோன்றி கலகலப்பாக பேசிய போது அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகுதான் ட்ரம்புக்கு ஒன்றும் ஆகவில்லை, அவர் நன்றாக இருக்கிறார் என்பது உறுதியானது. ட்ரம்ப் இறந்துவிட்டதாக உலகம் முழுதும் ஒரு வதந்தி தீப்பிடிக்க முக்கிய காரணம் அமெரிக்காவில் சக்கை போடு போட்ட பீட்சா வியாபாரம் தான் என்றால் யாராவது நம்புவீர்களா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த பீட்சா மேட்டர் பின்னணியில் பல திடுக்கிடும் தகவல்களும் புதைந்து கிடக்கின்றன. ட்ரம்ப் மரண ஹேஷ்டேக் மேட்டர் மட்டுமல்ல, பல போர்களுக்கு பின்னாலும் பீட்சா ரகசியம் மறைந்து கிடக்கிறது. இதன் பின்னணியில் இருக்கும் வினோத தகவல்களை விரிவாக பார்க்கலாம். ட்ரம்ப் இஸ் டெட் என்ற ஹேஷ்டேக் வைரலாகும் முன்பு 2 முக்கிய விஷயங்கள் நடந்தன. முதல் விஷயம், தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங்குடன் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் நடத்திய சந்திப்பு. இந்த மீட்டிங்கின் போது ட்ரம்ப் வலது கையில் காயம் இருந்தது. கிட்னி அல்லது இதயம் தொடர்பாக சிகிச்சை எடுக்கும் போது ஏற்பட்ட காயம் போல் தெரிந்தது. இதுதான் 79 வயதான அமெரிக்க அதிபரின் உடல்நிலை குறித்து பல சந்தேகங்களை கிளப்பியது. ஆளாளுக்கு இது பற்றி விவாதிக்க ஆரம்பித்தனர். அடுத்த விஷயம், அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் போட்ட அதிர்ச்சி குண்டு. அதிபர் ட்ரம்ப் உடல்நிலை நன்றாக இருக்கிறது, அவர் மிகவும் சுறுசுறுப்பானவர், ஒவ்வொரு இரவிலும் கடைசியாக போன் செய்வது அவர்தான், அதிகாலையில் முதலில் அழைப்பதும் அவர்தான், அந்த அளவுக்கு சுறுசுறுப்புடன் செயல்படுகிறார். ஆனால் எப்போது இடர் வரும் என்று யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய சோகம் எந்த கணமும் நடக்கலாம். அப்படி ஏதாவது நடந்தால் அடுத்த அதிபராக நான் செயல்பட தயார். கடைசி 200 நாட்களில் நான் பெற்ற பயிற்சியை இதற்கு முன்பு நான் நினைத்து கூட பார்த்ததில்லை என்று வான்ஸ் சொல்லியிருந்தார். அவர் உண்மையிலேயே ட்ரம்ப் உடல்நிலை சீரியஸாக இருப்பதைத்தான் இப்படி மறைமுகமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று பலரும் டீகோடிங் செய்தனர். இதற்கு மத்தியில் தான் அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகனை சுற்றி பீட்சா வியாபாரமும் சக்கை போடு போட்டது. இந்த பீட்சா வியாபாரம் தான் மற்ற 2 சந்தேகங்களையும் உறுதி செய்வது போல் அமைந்துவிட்டது. அதாவது, பென்டகனை சுற்றி இருக்கும் பீட்சா கடைகளில் எப்போதெல்லாம் பெரிய அளவில் பீட்சா வியாபாரம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் ஏதோ பெரிய சம்பவம் நடக்கிறது என்ற அர்த்தமாம். அதாவது, உள்நாட்டு பிரச்சினை மற்றும் அமெரிக்கா தொடர்புடைய போர்கள் பிரச்சனையின் போது பென்டகன் இரவு பகலாக தீவிரமாக செயல்படும். பென்டகன் ஊழியர்களும் இரவு பகல் பாராது வேலை பார்ப்பார்கள். அப்போது எளிதாக கிடைக்கும் பீட்சாவை அதிக அளவில் ஆர்டர் போட்டு சாப்பிடுவார்களாம். எளிதாக சாப்பிட முடியும் என்பதாலும் உடனடியாக பசியாறிவிடும் என்பதாலும் அவர்கள் பீட்சாவை தேர்வு செய்வார்களாம். இதனால் பென்டகன் பரபரப்பாக செயல்படும் நாட்களில் அதை சுற்றியிருக்கும் பிரபல பீட்சா கடைகளில் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் நடக்கும். இதை வைத்தே ஏதோ அசம்பாவிதம் என்று பீட்சா கடை ஊழியர்கள் கணித்து விடுவார்களாம். அந்த காலத்தில் சோவியத் உளவாளிகளும் பென்டகன் பீட்சா கடைகளைத்தான் சுற்றி சுற்றி வருவார்களாம். வியாபாரம் சக்கை போடு போடுகிறது என்றால் அமெரிக்க ராணுவம் ஏதோ பெரிய சம்பவத்துக்கு தயாராகிவிட்டது என்ற மோப்பம் பிடித்து விடுவார்களாம். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக பீட்சா வியாபாரம் முக்கிய உளவு குறியீடாக இருந்து வருகிறது. பீட்சா வியாபாரத்தை வைத்து நடக்கும் இந்த உளவு வேலைக்கு பிசிண்ட் என்ற பெயரும் வைத்திருக்கிறார்கள். ட்ரம்ப் இஸ் டெட் என்ற ஹேஷ்டேக் வைரலாவதற்கு முந்தைய இரவிலும் பென்டகனை சுற்றி பீட்சா வியாபாரம் களை கட்டியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், தினமும் நடக்கும் வியாபாரத்தை விட 800% கூடுதலாக பீட்சா விற்று தேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே ட்ரம்ப் கையில் இருந்த காயம், அதன் பிறகு வான்ஸ் பற்ற வைத்த நெருப்பு ட்ரம்ப் உடல்நிலை பற்றி சந்தேகம் கிளப்பியிருந்த நிலையில் சக்கை போடு போட்ட பீட்சா வியாபாரமும் உண்மையிலேயே ட்ரம்புக்கு ஏதோ ஆகிவிட்டது என்பதை உறுதி செய்வது போல் அமைந்துவிட்டது. பீட்சா கடைகளிலிருந்து பரவிய தகவல் அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுதும் பரவி விஸ்வரூபம் எடுத்தது. இப்படித்தான் ட்ரம்ப் இஸ் டெட் என்ற ஹேஷ்டேக் மொத்த உலகத்தையும் உலுக்கியது. பீட்சா விற்பனை எல்லாம் இவ்வளவு சீரியஸாக எடுப்பதா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், இது உளவு வித்தை அல்ல, புராண கதை போல் இருக்கிறது என்று பென்டகன் சாடி வருகிறது. ஆனால் பீட்சா வியாபாரம் உண்மையிலேயே உளவு குறியீடுதான் என்ற பென்டகனை சுற்றி இருக்கும் பீட்சா வியாபாரிகளும் பல நிபுணர்களும் அடித்து சொல்கின்றனர். ஏனென்றால் பிளாஷ்பேக் அப்படி. உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஈரான் போரை சொல்லலாம்.
இஸ்ரேலுக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருப்பது அமெரிக்கா என்பது உலகம் அறிந்த விஷயம். இஸ்ரேல் ஒரு ஆபரேஷனில் இறங்கப் போகிறது என்றால் முதலில் பென்டகனிடம் அதற்கு அனுமதி வாங்கும், பின்னர் ஆக்ஷனில் தான் இறங்கும். காசா போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக வந்த ஈரானை அடிக்க அமெரிக்காவிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டுத்தான் டெஹ்ரானிலும் சுற்றியிருக்கும் அணுசக்தி மையங்களிலும் இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது. இந்த குண்டுவீச்சுக்கு முந்தைய இரவிலும் பென்டகன் விடிய விடிய பரபரப்புடன் இயங்கியது. உள்ளே இருந்த ஊழியர்கள் பீட்சா ஆர்டரை அள்ளி தெளித்திருக்கின்றனர். அப்போதே பீட்சா ஊழியர்கள் எல்லாம் ஏதோ சம்பவம் நடக்கப் போகிறது என்று நினைத்திருக்கின்றனர். அவர்கள் நினைத்தது போலவே ஈரானில் புகுந்து இஸ்ரேல் போர் விமானங்கள் தாண்டவமாடிவிட்டன. அடுத்து சரியாக 9 நாட்கள் கழித்து மீண்டும் பென்டகனில் பரபரப்பு. சுற்றியிருக்கும் கடைகளில் பீட்சா ஆர்டரும் குவிகிறது. எதிர்பார்த்தது போல் சம்பவம் நடந்தது. இந்த முறை இஸ்ரேலுக்கு பதில் அமெரிக்காவே களமிறங்கியது. B-2 பாம்பர்ஸ் போர் விமானங்கள் கொத்தாக ஈரானுக்குள் புகுந்தன. சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஈரானில் சுரங்கத்துக்குள் இருந்த ஃபோர்டோ அணுசக்தி மையத்தில் வீசி நொறுக்கின. மொத்த உலகத்தையும் இந்த அட்டாக் திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உலகத்துக்கு முன்பே பென்டகனை சுற்றியிருந்த பீட்சா கடைக்காரர்கள் மோப்பம் பிடித்திருந்தனர். இப்படி பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். 1983ஆம் ஆண்டிலேயே பீட்சா வியாபாரத்தை வைத்து அமெரிக்காவை உளவு பார்த்திருக்கின்றனர். கரீபியன் கடலில் உள்ள தீவு நாடான கனடா மீது அமெரிக்க ராணுவம் படையெடுத்தது. படையெடுப்புக்கு முந்தைய இரவில் பென்டகன் ஊழியர்கள் பீட்சாவை தின்றே அசராமல் வேலை பார்த்திருக்கின்றனர். அதேபோல் 1989இல் பனாமா நாட்டின் மீது அமெரிக்கா நடத்திய படையெடுப்பு, ஈராக் போர், ஆப்கான் போர், லிபியா பிரச்சினை என பல போர்கள், ஆட்சி கவிழ்ப்புகளின் போதும் பென்டகன் இரவோடு இரவாக பரபரப்பாக செயல்பட்டிருக்கிறது. எல்லா நாட்களிலுமே பென்டகனை சுற்றி பீட்சா வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது. பெரும்பாலும் தங்கள் கணிப்பு பொய்த்ததே இல்லை என்று பென்டகனை சுற்றிய பீட்சா ஊழியர்களும் அடித்துச் சொல்கின்றனர். வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கு பின்னால் இருக்கும் இந்த பீட்சா கதை உண்மையிலேயே வினோதமானதுதான்.